அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா பார்க்க போகிறோம். ஒயிட் கலரில் நல்ல டேஸ்ட்டாக வெரி ஈஸியாக வெரி சிம்பிளாக செய்ய போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. நான் இப்போ ஒரு பவுலு பாஸ்தா எடுத்துருக்கிறேன். ஆனியன் தாள் எடுத்துருக்கிறேன். ஒரு வெங்காயம், ஆஃப் தக்காளி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, ஃபைனலுக்கு மல்லித்தழை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சீஸு, இது ஃபைனல் சீஸு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அது ஃபைனலாக போட்டு இறக்கிறதுக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போ வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு. இதில் தான் இப்போ நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா வேகணும். சரிங்களா? கையை வச்சு அமுங்கினா நல்லா அமுங்குற மாதிரி இருக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கடாய் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்குவோம். சரிங்களா? நான் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஜீரகம் தூள் இருந்தால் கூட சேர்த்துங்க. நான் முழு ஜீரகம் போட்டுக்கிறேன். இதில் ஒரு ஆனியனை வெட்டி வச்சுக்கிறேன். இதில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஆயிலோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த ஆயிலோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து வதக்கிங்க. இப்போ பீன்ஸு, கேரட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஆனியன் தாள், 2 பச்சை மிளகா கீரி வச்சுக்கிறேன். இதில் இதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறோம். இது வதங்கினதும் கொஞ்சம் அதுக்கு மேலே தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதோட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இது நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா கார்ன்ஃப்ளவரு நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம்னா பாஸ்தாவை சேர்த்துக்கிறோம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ கொஞ்சம் இதில் சீஸு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் சீஸ் போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். செம்மையாயிட்டு இது போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த பெப்பர் தூள் லைட்டாக போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா இது மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. அவ்வளோதான். அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிளறி விட்டுங்க. ஓகேங்க, அவ்வளோதான்.
கொஞ்சம் போல் மல்லித்தலையை போட்டுக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. மல்லித்தலையை போட்டு ஒரு கலரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்னா நம்ம ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது. சரிங்களா? இப்போ ஒயிட் கலர் பாஸ்தா செஞ்சுருக்குறோம். நல்லா செஞ்சுருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெரி வெரி ஈஸி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.